ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 8 தமோ குணம் எப்படி ஒருவனை பந்திக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை நாம் நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2வது நாளாக அதை கண்டினியூ பண்றேன். அந்த தமசிக் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொன்ன வார்த்தைகள் வந்து தூக்கம், சோம்பேறித்தனம், மோகம், அறியாமை. தூக்கம், சோம்பேறித்தனம் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோம்பேறி, மோகம், அறியாமை. அவன் செய்யற ஆக்ஷன் 100% முட்டாள்தனமா தான் இருக்கும். ஆசைன்னா வேற லெவல் ஆசை இருக்கும். ஆனா ஒரு செயலும் செய்ய மாட்டான். தட் இஸ் கால்ட் சோம்பேறி. ஸோ இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய கன்டினியூவேஷன். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், தூங்கிட்டே இருப்பான். அவன் வந்து தொப்புன்னு விழுந்தா இந்த பக்கம் அசையாம அப்படியே தூங்குவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்படி இருக்கையில் ஐயையோ கஷ்டமே என்று ஒரு பெரும் கூச்சல் போட்டுக்கொண்டு ஏதேனும் ஒரு காலத்தில் ஒரு வேலையை செய்யத் தொடங்குவான். அதுக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. செய்வான். என்னைக்காவது ஒரு நாள் ஐயையோ செஞ்சுதான் ஆகணும்ப்பா, நான் செய்யணும்ப்பா அப்படின்னு கிளம்பிடுவான் சும்மா பயங்கரமா. ஆனா எப்படி செய்வான் அப்படின்றது ரொம்ப அதிசயமா இருக்கும்னு சொல்றாரு. செய்யத் தொடங்குவான். அப்போது குருடனுக்கு கோபம் வந்தால் எப்படியோ அப்படியே அவன் வியாபாரம் முழுவதும் இருக்கும். அது என்னது? குருடனுக்கு கோபம் வந்தால் எப்படியோ அவன் வியாபாரங்கள் முழுக்க எப்படி இருக்கும்? என்ன எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சுக்க போறீங்க? குருடனுக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்? எதுக்கு சுவர் இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரியாது. பக்கத்துல என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. அப்ப கோபத்துல முன்னாடி அவன் இருக்கான்னு நினைச்சுட்டு அடிக்க போறேன்னு கையில கால்ல முட்டி, சுவத்துல முட்டி, குருடனுக்கு கோபம் வந்துச்சுன்னா, பாதிப்பு யாருக்கு அதிகம் அப்படின்னா நமக்கு தான் அதிகம். உதாரணத்துக்கு நம்ம மேல அவன் கோவப்படுறான்னு வச்சுப்போம். "டேய் என்ன ராஸ்கல் இப்பவே உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வந்தான்னா, நமக்கு ஏதாவது கஷ்டமா? "அட லூசு பயலே, நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு?" அப்படியே நம்ம பக்கத்துல வர்ற மாரி இருந்தா, இப்படி திருப்பி நகண்டிக்கிட்டா அவனுக்கு தெரியவா போகுது? இப்படி அப்படின்னு கையாட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ சிரமம் அவனுக்கு தான். ஸோ குருடனுக்கு கோபம் வந்ததுன்னா யார் கஷ்டப்பட போறாங்கன்னா, குருடன் தான் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். ஸோ இவன் வந்துட்டு செய்யவே மாட்டான். அப்படி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னா, அப்படி ஒரு முட்டாள்தனமாக செய்வான்னு அர்த்தங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா. 100% முட்டாள்தனமாக செய்வான். விளைவு அவன் அவன் தன்னையே வருத்திக் கொள்ளும்படியாக இருக்கும். எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்றும், எவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்றும், எக்காரியம் செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதது என்றும் அவன் அறியான். அதான் சொல்லிட்டாரு. முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னா. எதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க போய் முடிக்கணும்? எவர்களோடு எப்படி பேச வேண்டும்? இப்போ ஒரு இடத்துக்கு போணும். ஒரு பெரிய ஆஃபீசர் இருக்காங்க. அவங்க எப்படி நடந்துக்கணும்? யார்கிட்ட எப்படி பேசணும்? எப்படி நடந்துக்கணும்? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஸோ டோட்டலி அபத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது என்றும் அவன் தெரியாது. அறிய மாட்டான். எத செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணும்போது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம், எத பண்ணணும் அப்படிங்கிறது. எத செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இதுவும் சுத்தமா தெரியலன்னா ஆக்ஷன் எப்படி இருக்கும்? காட்டுத்தீ பற்றி எரியும்போது லிட்டில் பூச்சியானது தன்னுடைய அ இறக்கைகளுக்குள் அதனையும் பற்றிக்கொள்ள கருதி அதன் மேல் விழுவது போலே. அதாவது காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கும்போது, இந்த விட்டில் பூச்சி அப்படிங்கிறது என்னன்னா, அது லைட்டுன்னா அவ்வளோ உசுரு. இந்த லைட்ட வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தீ எரியும்போது அது தீ அப்படிங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. லைட்டுன்னு போனா அது பிரச்சனை இல்ல. தீயில போயிட்டு லைட்டுன்னு நெனச்சுக்கிட்டு தீய போயிட்டு குதிச்சா என்ன ஆகும்? செத்து தான் போகும் இல்லையா? அந்த மாதிரி இட்ஸ் அனேபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் லிட்டில் பூச்சி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் உனக்கு நீ பண்ணணும் அப்படின்னா, அதுல என்னென்ன கான்சிக்வென்சஸ் பின்விளைவுகள் என்ன ஏற்படும்? அதனால என்ன அபத்தங்கள் ஏற்படும்? ஒரு மண்ணும் தெரியாம நீ பாட்டுக்கு குதிச்சா, பின்ன விட்டில் பூச்சி மாரி செத்து போயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் இந்த தமசிக்குடைய ஆக்ஷன். சாகசமான கிருத்தியங்கள் செய்கிறவனாய், நிஷித்த காமங்களில் பிரவாதிக்க ஆசைப்பட்டவனாய். சாகசமான அப்படின்னா என்ன? சாகசம்லாம் வந்து தமசிக் பண்ணுவானா? அதாவது கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு செயலை செய்வது அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய பெரிய சாகசம் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க், பிராக்டிஸ் நெறைய பண்ணிட்டு தான் அதெல்லாம் பண்ண முடியும்.
ஆனா இந்த தமசிக்கு தூங்கிட்டே இருக்கான். ஆனா நான் வந்து அத பண்ணுவேன்னு புறப்பட்டு அங்க போயிட்டு சாகசம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, கயித்துல நடப்பேன், பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்ண போயிட்டு, மண்டைய தான் உடைச்சுப்பான் இல்லையா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் திங்க வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. நிஷித்த கர்மங்களில் பிரவாதிக்க ஆசைப்பட்டவனாய். இன்னும் வேதத்துல எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதது, விகித கர்மம் செய்ய வேண்டியது, நிசித்த கர்மம் செய்யக்கூடாதது அப்படின்னு எல்லாம் இருக்கு. அத பத்தி கவலையே கிடையாது நம்ம தமசிக்கு. நிசித்த கர்மங்கள் பரவால்ல விடு செய்யுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த காரியங்கள்ல செய்வான். அதனால புண்ணியம் வரும், பாபம் வரும். எத பண்ணா புண்ணியம், எத பண்ணா பாவம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாம நம்ம ஆளு ஆக்ஷன்ல இருப்பான். சுருக்கிச் சொல்ல, முற்றிலும் பகுத்து அறிவு அற்றவனாய் வேலைகள் செய்வதே அவனுக்கு ருசித்திருக்கும். ஸோ முட்டாள்தனமா செய்றது தான் இருக்கும். ஸோ ஆக்ஷன் பண்ண மாட்டான். பண்ணினா லூசுத்தனமா இருக்கும், முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு. சுத்தமாயிருக்கும் ஆத்மாவை தமோகுணமானது நித்திரை, ஆலஸ்யம், பிரமாதம், நித்திரை, சோம்பேறி, நித்திரை அப்படின்னாலும் ஆலஸ்யம்னா சோம்பேறி. பிரமாதம் முன்ஜாக்கிரதை இல்லாமை. பிரமாதம் அப்படின்னு சொன்னா எச்சரிக்கை உணர்வே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். புத்தியை யோசிக்காதில்ல. என்ற இந்த 3 விதமான பந்தங்களால் கட்டி வைக்கிறது. ஒரு கட்டையில் நெருப்பு பற்றிக் கொண்டால் நெருப்பு அக்கட்டையின் உருவு கொண்டதாயும், ஆகாசம் ஒரு படத்தால் வரையறுக்கப்பட்டு போன பின் கட ஆகாசம் என்று விவரிக்கப்படுவது போலே, 2 எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஜலம் நிறைந்துள்ள ஓர் தடாகத்தில் சந்திரனுடைய பிரதிபிம்பம் காணப்படும் போது சந்திரனை அதில் மூழ்கி கிடப்பதாக தோன்றுவது போலே, குணங்களுடைய சேர்க்கைகளின் தோற்றத்தால் ஆத்மா கட்டுப்பட்டு போனதாக தோன்றுகிறது. இந்த எக்ஸாம்பிள் 3 குணங்களுக்கு சேர்த்தே சொல்லிட்டாரு. முக்குணங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால, ஆத்மா எப்படி பந்தப்படுகிறது அப்படிங்கிறது தானே சொல்லணும் ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த சத்துவத்துல எப்படி பந்தப்பட்டது, ரஜஸ்ல எப்படி பந்தப்பட்டது, தமசுல எப்படி பந்தப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்டு, இன்ஜெனரலா அந்த 3க்கும் சேர்த்தே வந்து எப்படி பந்தப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் நம்பர் 1, நெருப்பு கட்டையின் மேல் பற்றிக் கொண்டவன் கட்டையின் உருவு கொண்டு காணப்படுவது போல. ஆக்சுவலா நெருப்புக்கு உருவம் இருக்கா? நெருப்புக்கு உருவமே கிடையாது. இட்ஸ் அன் எனர்ஜி. ஆனா அது கட்டையில பற்றி எரியும் போது கட்டை பத்திக்கிட்டு எரியிற மாதிரி இருக்கும். அப்படின்னா கட்டையின் உருவு கொண்டு அது தெரியும். அதே மாதிரி ஆத்மா இந்த குணங்கள்ல விழுந்த உடனே இந்த குணங்களாகவே மாறிவிட்டது போன்று நமக்கு தெரியுது. ஆத்மா ஆக்சுவலா வந்து எந்த உருவும் கிடையாது. ஆத்மாவுக்குன்னு எந்த குணமும் கிடையவே கிடையாது. ஆனா நெருப்பு கட்டையில பட்டுக்கிறதுக்கு அப்புறம் நெருப்பே கட்ட மாதிரி இருக்கிற மாதிரி தெரியறதுனால, ஆத்மா குணங்களின் சம்பந்தத்தை எடுத்துக்கொண்ட பிறகு ஆத்மா உண்மையில் நிர்குணனான அந்த ஆத்மா இந்த குணசம்பந்தத்தை அடைப்பது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெருப்பு. அடுத்து ஆகாசம். அது எப்படி இருக்கு? ஆகாயம் அப்படிங்கிறது வெற்றிடம். எல்லா இடத்துலயும் நிரந்தரமா இருக்கு. மெக்னானிமஸ் அப்படின்னு சொல்லலாம். அது குட்டியோண்டுலாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு குடத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா வெற்றிடம் தான் இருக்கு. ஒரு குடத்துக்குள்ள வெற்றிடம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன இடத்துல ஆகாயம் வந்து சிக்கிட்ட மாரி இருக்கு. ஆகாயம் சிக்கிடுச்சா? ஆனா சிக்கிட்ட மாரி தானே இருக்கு. அப்படி ஆத்மா சர்வ வியாபியானது. ஆனால் குணங்களின் சம்பந்தத்தால் ஆத்மாவே ஏதோ சிறு உடலுடன் இந்த குடம்ன்றது இந்த உடம்பு. இந்த உடம்பில் உள்ள இந்த குணங்களோட கட்டுப்பட்டது போன்ற ஒரு காட்சி ஏற்படுகிறது அல்லவா? அந்த மாதிரி. 3வது எக்ஸாம்பிள் ஜலம் நிறைந்துள்ள ஒரு தடாகத்தில் சந்திரனுடைய பிரதிபிம்பம். ஒரு ஒரு என்னது? ஏட்டின்னா என்ன? தடாகம்னா குளம். குளம்னா என்ன? குளம் தான். குளத்துல வந்து சந்திரனுடைய பிம்பம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சந்திரன் வந்து சின்னதா தெரியும். அந்த சந்திரனுடைய அளவே இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட முடியுமா? இல்ல இல்லையா? அந்த மாரி ஆத்மா குணங்களின் சம்பந்தத்தினால அது குட்டி ஆயிடுச்ச மாரி ஒரு ஃபீல் வருது. ஆனா உண்மையில அது குட்டி ஆறது இல்ல. ஆனா எப்படி ஆத்மா குட்டியாச்சு அப்படின்னு கேட்டா, இப்படித்தான்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. குணங்களின் சம்பந்தத்தால் அது தன்னையே அந்த பாடியோட கட்டுண்டு, அது சின்னதாக போய்விட்டது போன்ற ஒரு ஒரு காட்சி நமக்கு ஏற்படுகிறது. என்று சொல்லி இந்த முக்குண சம்பந்தத்தால் எப்படி ஆத்மா கட்டுப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்ப இந்த 3 குணங்களும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலா அடுத்தடுத்து சொல்ல வருகிறார். நாளை பார்க்கலாம்.